டேய் 2 நாள் இல்லாத பிரஷர் இவ்வளவு கவலை வந்துட்டு வெளியில வந்திருக்குது. அது இந்த மழை வந்து கெடுத்து விட்டுருதுங்க. ஐயோ! மழை வந்து கெடுத்து விட்டுருது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு முதல் ரவுண்ட் வந்து முடிஞ்சுச்சு. கிட்டத்தட்ட ஆன் ஃபயருங்க. இவங்க பஸர் அடிச்சதும் போதும், அங்க கன்வேல வர செங்கல் எடுக்கிறானுங்களோ இல்லையோ, ஜெஃப்ரிட்ட உள்ள செங்கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னா நேத்து பிளான் போட்டாங்கல்ல, ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேருமே டீம் வந்து ஜாக்வல் டீமும் முத்து டீம் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. நீ பாதி செங்கல் எடுத்துக்க, நான் பாதி செங்கல் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிட்ட எடுத்து மொத்த செங்கலையும் ஊறி விட்டானுங்க. செம்மையா இருந்துச்சு. அதுல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அன்சிதா வந்துட்டு நம்ம மஞ்சரி ஃபர்ஸ்ட் ரயன் பிடிச்சிருந்தாப்ல, அடுத்து மஞ்சரி வந்துட்டு மஞ்சள் லேடிஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு நம்ம ரயன் வந்து மஞ்சரி வந்து பிடிச்சிக்க, நான் லாக் போட்டு வச்சிருக்கேன், நீ வந்து புடி அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து ஜாக்வலினும் பவித்ரா விடவே இல்ல. டேய் எப்பா டேய், எனக்கெல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க பார்க்க போது. அப்படியே லாக் போட்டாங்க பாருங்க, உருண்டு பரண்டு கிருண்டு அப்படியே துள்ளிட்டு இறக்குறானுங்க. அடுத்து ஜெஃப்ரி வந்து முத்துக்குமார் ரஞ்சித், அதுக்கப்புறம் முத்துக்குமார் மட்டும் பிடிச்சாரு. அவன் கண்டிப்பா தெரியும் ஜெஃப்ரியை பத்தி, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வேற. உருண்டு பறந்து இழுத்துக்கிட்டு முட்டிக்கிட்டு முத்துவால சுத்தமா அங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. முத்து வந்துட்டு கிட்டத்தட்ட அவன் ஓரளவுக்கு வந்துட்டு ஏதோ பிடிக்கணுங்கிறக்காண்டி பிடிச்சான். அப்பயும் வந்துட்டு முத்துவை தள்ளி விட்டு மறுபடியும் ஓடிட்டான். இதுல வந்து நிறைய பேருக்கு ஐயோ இந்த அன்சிதா மஞ்சரி இதுதான் நிறைய பேருக்கு காமிச்சாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லைவ்ல தான் காமிச்சானுங்க. காமிக்கும் போது கிட்டத்தட்ட மஞ்சரி வந்துட்டு செம்ம ஓகேங்களா. மஞ்சரி வந்துட்டு கரெக்டா முதுவோட அப்படியே லாக் பண்ணிடுது. யாரனா நம்ம அன்சிதா வந்து முதுவோட லாக் பண்ணிடுது. லாக் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சரி கையை வந்து இப்படி பிடிச்சாங்க ஓகேங்களா. இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தவும் கைன்னு சொல்றாங்க. கைன்னு சொல்லும் போது நம்ம அன்சிதா என்ன பண்றாங்க, அப்ப நீ காலெடு நான் கையை விடுறேன், காலெடு கை, இதெல்லாம் என்ன பேச்சுல. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருக்காச்சும் ஏதாச்சும் கால் வலிக்குதா, காலுன்னு சொன்னாவே அந்த இடத்துல உள்ள காலில் உள்ள பிரஷரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இடத்துல அந்த ஒரு பிரஷர் கொடுப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அன்சிதா பண்றதா ரொம்ப ரொம்ப கேவலம். அதை நான் சொன்னல, இவனுங்க வந்துட்டு ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து முத்துக்குமார் டீமை தாக்குனானுங்க. அப்போதைக்கு இது வந்து 2 டீமா வந்துட்டு வரல, 2 டீமா இதுக்கு வரீங்க, 2 டீம் நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்போதைக்கு வந்து அந்த அன்சிதா வந்துட்டு மூஞ்ச எங்க போய் வச்சுக்கிச்சுன்னு தெரியல. அப்போதைக்கு எதுவுமே சொல்ல. ஆனா இவனுங்க 2 பேர் டீமா போய் விளையாண்டதுக்கு அன்சிதா என்ன சொல்றது, நீங்க எதுக்கு 2 டீமா வரீங்க, என்ன இவ்வளவு மட்டமா வந்துட்டு 2 டீமா வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம அன்சிதா ஒரு போயிட்டு வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது வந்துட்டு செம்மையா வந்துட்டு ஒரு சூப்பராகவே போச்சு. கிட்டத்தட்ட லைவ் பார்க்கும்போது அந்த முதல் ரவுண்ட்ல வந்து சூப்பராகவே போச்சு. அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முயல் ஆல்ரெடி வந்து இந்த ஒரு இதை நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா எப்படி எங்கிட்டு இருந்து வேணா முயல் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முயல் 2.0 அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டாஸ்க் ஓவா 0வான்னு தெரியல, அந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. முயல் டாஸ்க்னாவே வந்து எவ்வளவு வந்துட்டு சூப்பரா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து நாட்கள் கம்மியா இருக்கனால மக்களுக்கு எப்படியாச்சும் அந்த முயல் டாஸ்க்கை காமிச்சிடணும்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சரி இந்த டாஸ்க்லேயே கண்டினியூ பண்ணுவோம், 2.0 போட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு முயல் வந்துட்டு தூக்கி போடுவாங்க. எங்கிட்டு இருந்து வரணும் தெரியாது, வானத்துல இருந்து வரும், சைட்ல இருந்து வரும், வீட்டுக்குள்ள இருக்கும், கிச்சன்ல இருக்கும், ஸ்டோர் ரூம்ல இருக்கும், பாத்ரூம்ல இருக்கும், எங்க வேணாலும் வரலாம். ஆனா அந்த முயல் வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்துட்டு எடுத்து நம்ம தான் வந்துட்டு பாதுகாத்து வச்சுக்கணும், அந்த கோட்டையை கட்டி பாதுகாத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இதுல வந்துட்டு கத்துறாங்க எப்படின்னா மஞ்சள் வந்து கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு கத்துறாங்க. அன்சிதா வந்து அதெல்லாம் ஒரு கேரே பண்ணல. நான் எனக்கு வந்து என்ன ரிலீஸ் பண்ணா நான் விட, இல்லைன்னா நீ கத்திக்கிட்டே இரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயன் வந்துட்டு மஞ்சள் கூப்பிடுறாங்க. இப்ப போறா இழுக்கிற ஏன் இது வந்துட்டு அன்சிதா வந்து சொல்றாங்க, ஏன் ஒன்னால பிடிக்க முடியா, ஒன்னால வந்து பிடிக்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ரோவோக் பண்ற மாதிரி வந்துட்டு மஞ்சள் ப்ரோவோக் பண்ற மாதிரி அன்சிதா வந்து பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்சிதா பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேடா தான் இருந்துச்சு. கையை பிடிச்சி அழுத்துறதா இருக்கட்டும், காலை பிடிச்சி அமுத்துறதா இருக்கட்டும், வலிக்குதுன்னு சொன்னா கூட அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்துட்டு அப்போதைக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, நீ விட்டா நான் விடுறேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஏரியால டக்குன்னு அடிபடுது. அதுனா ஜெஃப்ரி கால் வந்து கரெக்டா அடிபடுது. ஜெஃப்ரி காலுங்கிறேன், ரஞ்சித்தோட கால் வந்து கரெக்டா அடிபடுது. இது அடிப்பட போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆல்ரெடி ரஞ்சித்துக்கு வந்து தர்ஷகுப்தா வந்துட்டு அடிச்சாங்க தெரியுமா. எனக்கு அந்த ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு. கண்டிப்பா எனக்கு இதை பார்த்தோன்னே ஐயோ பிரைவேட் ஏரியால அடிச்சிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வலிச்சிச்சு ஓகேங்களா. ரொம்ப நான் ஒரு காமெடிக்கு சொல்ல, ரொம்ப ஜெஃப்ரிக்கு வலிச்சிச்சு. ஆனா எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு ரஞ்சித் வந்து இப்ப ஜெஃப்ரி வந்துட்டு கால் பட்டு இதாயிடுச்சு. ஆனா அப்போதைக்குதான் யதார்த்தமா வந்துட்டு தர்ஷகுப்தாவும் அந்த இடத்துல கால் வச்சோ ஏதோ பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு ரஞ்சித்துக்கு அடிபட்டுச்சு. அப்போதைக்கு அவர் வந்துட்டு அப்படி இப்படின்னு கோவப்பட்டாலும் இப்ப வந்துட்டு ஒரு சாரி கூட போயிட்டு கேட்கல. ஆனா இருந்தாலும் ரஞ்சித் என்னடா டே அவனை தயவு செஞ்சு தூக்குங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் கதறிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு பார்க்கும்போது செம்ம காண்டாவது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அப்படியே பிடிக்கல. ஓகேல தங்கம், ஓகேல பிடிச்சிக்கிட்டும்ல, விட்டுட்டும்ல, பிடிச்சிக்கிட்டும்ல, என்னடா டே இவரு கேம் விளாடுறாரா இல்ல சரி ஓகே எதுவும் அழுத்துதா தம்பி, எதுவும் வலிக்குதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்காம ஓகேவா நான் பிடிச்சிக்கிட்டா இல்ல விட்டுட்டா, இல்ல பிடிச்சிக்கிட்டா இல்ல விட்டுட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு பார்க்கும்போது டே
அவரை தயவு செஞ்சு அவரை கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு வாரம் வெளியில உட்கார வைங்கடா. அப்புறமா கேம் வந்துட்டு எவ்வளவு தங்கமோ செல்லமோ போயிட்டு இருக்கோம். தங்கமா சீரியல்ல நடிக்கிறவங்க இங்கமா வந்துட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கும்போது ரொம்ப காண்டாவுது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 4 முயல் பொம்மை வந்துச்சு. ஓகேங்களா, எங்கிட்ட வேணா வரலாம். ஒண்ணு வந்துட்டு மேல இருந்து தூக்கி போட்டாங்க. 3 இது வந்து கன்வேயர் பெல்ட்ல இருந்து வந்துச்சு. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா, எப்பயுமே செங்கல் அதிகமா இருந்து அதை உடைச்சானுங்களா அவங்கள்ட்ட தான் கிட்டத்தட்ட ஜெஃப்ரி டீம்ல மட்டும்தான் ரெண்டு முயல் பொம்மை இருக்குது. அண்ட் ஜாக்லின் டீம்ல வந்து 2 முயல் பொம்மை இருக்குது. மேக்சிமம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் டீமுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இது வந்துட்டு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா ப்ரோமோ பார்க்கும்போது நிறைய ஃபைட்டிங் சண்டையெல்லாம் நிறைய வருது, எதிர்பார்க்கலாம் நல்லா. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கவட்டையெல்லாம் கிழிச்சு விட்டானுங்க.